எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வித்தியாசமான கதைக்குள்ளே நம்ம போக போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திர வனம். இந்த கதையினுடைய பேர். இது ஒரு அமானுஷமான ஒரு கதை. இந்த கதையை நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த உலகத்தின் அதிசயங்களில் பெரியது எது என்று கேட்டால் வனங்கள் என்று சொல்லலாம். அவ்வளவு ஆச்சரியங்களை தன்னுள்ளே தேக்கிக் கொண்டு அமைதியாய் ஒரு சாது போல இருக்கும் இந்த வனங்கள், இதனுள்ளே இல்லாதது எது? தங்கமா, கனினமா, நீரா, இயற்கை வளங்களா, உயிர்களா? எது இல்லை? பஞ்சபூதத்தின் மொத்த கலவையாக, பிரபஞ்சத்தின் அறிவியலாக எதுதான் இங்கு இல்லை? ஆற்றங்கரையில் நாகரிகம் பிறந்ததாக சொல்வதுண்டு. ஆனால் அதற்கெல்லாம் முன்னோடி வனங்கள். அவ்வித வனங்களில் தலையாய வனம் என்றால் அது சதுரகிரி வனம் தான். அதை போல மர்மங்களும். சதுரகிரி மலையடிவாரம் தானிப்பாறை. 3 இளைஞர்கள் காரில் இறங்கினர். இவர்கள் முன் பறந்து விரிந்திருந்தது சதுரகிரி வனம். ஓய் மச்சான், சூப்பர்டா. ஆமாம் மச்சி, நல்ல இடம்டா. சரி வாங்க மச்சிகளா, மலைக்கு போகலாம். மச்சி கொண்டு வந்திருக்கீங்களா? என்னத்தடா? அதான் மச்சி சரக்கு. மறப்பேனா? இதோ பாரு என அவன் பேக்கை திறந்து காட்ட உள்ளே மது பாட்டில்கள். செம்மடா. சரி வாங்கடா, மலை ஏறுவோம் என அவர்கள் நடக்க துவங்கினர். தம்பிகளா, நில்லுங்கப்பா என ஒரு பெரியவர் ஓடி வந்தார். யோ, என்னையா தம்பி, எங்கே போகிறீங்க? பார்த்தா தெரியல. மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். மலைக்கா போகிறீங்க? ஆமாம். அப்படியே போகிறீங்களேப்பா, பின்ன எப்படி போகிறது? மலைக்கு போகிறதுக்கு பிளான் சர்வீஸ் எதுனா நடத்துறியா என ஒருவன் நக்கலாக கேட்க, செருப்பு போட்டுட்டு போகிறீங்களேப்பா, செருப்பை கழட்டிட்டு போங்க. செருப்பு போட்டுட்டு போனால் என்னைய? இல்லை தம்பி, இது சாமி வனம். இங்கே அந்த சிவனே சாமியாக இருக்கிறதா ஐதீகம். வனத்துக்கு யாரும் செருப்பு காலோட போகக்கூடாதுப்பா. யாரையா நீ மலைக்கு செருப்பு காலோட போகக்கூடாதுன்னு? காலில் முள்ளு கில்லு குத்திடுச்சுன்னா சாமி கும்பிட போகிறவங்கள முள்ளு ஒன்றும் குத்திடாதுப்பா. அப்படியே குத்தினாலும் என்ன, சாமியே தானே பார்க்கத்தானே போகிறீங்க. சாமியை பார்க்க யார் போகிறா? அப்போ எதுக்கு மலைக்கு போகிறீங்க என்ற கேள்விக்கு ஒருவன் தண்ணி குடிப்பது போல செய்கை செய்து தள்ளாடி காமிக்க அந்த பெரியவர் அதிர்ந்தார். தம்பிகளா, வேணாம், இது சாமி வனம். இங்கே இதெல்லாம் பண்ணக்கூடாது. தப்புப்பா. இங்கே எதுவும் பண்ணவும் இந்த வனம் அனுமதிக்காது. யோ போயா சாமி பூதன்ட்டு. டேய் வாங்கடா, இந்த கிழங்கு கிடக்கிறான் என நடக்க துவங்க அந்த பெரியவர் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். சதுரகிரி மலையில் ஓடுகிற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது. இந்த மலை ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வேர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்று பட்டு பல நோய்கள் குணமாகும் என்று சொல்வார்கள். திசைக்கு 4 கிரிகள் மலைகள், விதம் 16 கிரிகள் சமமாக அமைந்த காரணத்தினால் சதுரகிரி என்ற பெயர் ஏற்பட்டது. மலையின் மொத்த பரப்பளவு 64,000 ஏக்கர். பூமியில் வேறு எங்கும் காண கிடைக்காத ஜோதி விருட்சம், சாயா விருட்சம் போன்ற அதி அற்புதமான மரங்கள், மூலிகைகள், இலைகள் இம்மலையில் உள்ளன. கருநெல்லி என்ற ஒரு நெல்லி வகை ஒன்று இங்கு இருக்கிறது. அதை சாப்பிட்டால் இரவாமை உருவாகும். சதுரகிரி மலைக்கு போகும் சாலையில் அந்த கார் விரைந்து கொண்டிருந்தது. காரில் தொழிலதிபர் சாமிநாதனும் அவர் மனைவி மற்றும் அவர் மகன் குமரனும் அமர்ந்திருந்தனர். ஐயா, அம்மா, அங்கே பாருமா மலை, குதுகலித்தான் குமார். மலையை கண்டு அவன் சந்தோஷப்பட்டதில் ஒரு தவறும் இல்லைதான். ஆனால் ஒரே தவறு, அவன் வயது. குமாருக்கு வயது 25. ஆனால் நடவடிக்கையோ 5 வயது சிறுவனைப் போல இருந்தது. காரணம், ஒரு விபத்து. நண்பனை பார்க்க போவதாக சொல்லிவிட்டு இருசக்கர வாகனத்தில் கிளம்பியவனை குடித்துவிட்டு லாரி ஓட்டி கொண்டு வந்தவன் இடித்துவிட தூக்கி எறியப்பட்டவன். பின்னந்தலையில் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 வாரம் நினைவு தப்பி கண்முழித்தவன் நிலைத்தான் இப்படி. காட்டாத மருத்துவமனை இல்லை. எல்லோரும் கைவிரித்துவிட சாமிநாதனின் நண்பர் முருகன் தனக்கு தெரிந்த நாடி ஜோதிடரிடம் அழைத்து போனார். வாங்க, என்ன விஷயம் என்று நாடி ஜோதிடரிடம் விஷயத்தை விளக்க, நீண்ட யோசனைக்கு பின் உங்க மகன் பிறந்த நட்சத்திரம் நேரம் சொல்லுங்க சாமிநாதன் சொன்னார். உள்ளே போய் ஜோதிட கட்டுகள் ஒவ்வொன்றாய் தேடி ஒரு 10 நிமிட தேடலுக்கு பின் கிடைச்சிருக்கு. உங்க பையன் பேர் குமார், சரியா? சரிங்க சாமி. சரி இருங்க, படித்து பார்க்குறேன். உங்கள் பையனுக்கு தலையில் அடிபட்டு இப்போ ஒரு 5 வயசு பையன் மனநிலையில் இருக்கார், சரிதானே? சாமி, நீங்கள் தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். நீங்கள் தான் என் பையனுக்கு ஒரு வழியை சொல்லணும். இருங்க பார்ப்போம் என்றபடி ஏட்டில் பார்வையை செலுத்தினார். கேளப்பா தீர்வை
4 புறமும் மலை சூழ்ந்த வனம் சென்று ஆகாச லிங்கம் காண பிறக்குமே வழி என்றிருந்தது. அப்படியே படித்து அதற்கு விளக்கமும் சொல்ல ஆரம்பித்தார். 4 புறமும் மலை சூழ்ந்த வனம்னா சதுரகிரி மலை. அந்த மலையில் போய் நீராடி ஆகாச லிங்கத்தை பார்த்தால் உங்கள் மகனுக்கு ஒரு வழி பிறக்கும்னு ஏடு சொல்லுது. என் கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் அந்த ஈசன் கையில் தான் இருக்குது. அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் அந்த காலத்தில் உணர்ந்து சித்தர்கள் எழுதி வைக்க அதை நாங்கள் சொல்கிறோம். போங்க சதுரகிரி போய் அந்த சிவனை தரிசித்து மனமுருக வேண்டுங்க. அந்த ஈசன் ஒரு வழி தருவார், உங்கள் பையனையும் குணமாக்குவார். நம்பி போங்க. நம்பி வந்தவங்கள ஈசன் எப்பவும் கைவிட்டதே இல்லை. சாமிநாதனும் கும்பிட்டு தட்சணையை செலுத்திவிட்டு வீட்டுக்கு வந்ததும் மனைவியிடம் விஷயத்தை சொன்னார். பூஜை அறையை நோக்கி கும்பிட்டு விட்டு நாளைக்கே போலாங்க, இதோ சென்று கொண்டிருக்கிறேன்றனர். சதுரகிரி மலையில் தபசு குகைக்கு அருகில் கற்கண்டு மலைக்கு கீழ் அடிவாரத்தில் சுனங்க விருட்சம் என்னும் மரம் உள்ளது. இந்த மரத்தின் காய் நாய்க்குட்டி போல இருக்கும். அந்த காய் கனிந்து விழும்பொழுது நாய் குறைப்பது போல இருக்கும். விழுந்த கனி 10 வினாடிக்கு பின் மீண்டும் மரத்தில் போய் ஒட்டிக்கொள்ளும். இடையில் புயல் வெள்ளம் எது வந்து அதை அடித்து சென்றாலும் மரத்தை நோக்கி திரும்ப வந்து ஒட்டிக்கொள்ளும். இந்த வனத்தில் இன்னொன்று நந்தீஸ்வரர் வனத்தில் கனையெருமை என்ற ஒரு மரம் உள்ளது. அந்த மரத்தின் அடியில் யாரேனும் நின்றால் எருமை போல மரம் கனைக்கும். அதே போல இன்னொரு விருட்சம் நள்ளிரவில் கழுதை போல கத்தும். இப்படி வனம் முழுக்க ஏராளமான விஷயங்கள். செல்லும் வழியெங்கும் மரக்கிளைகளை ஒடித்து தோசம் பண்ணியபடி ஆர்ப்பாட்டத்துடன் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் மலையின் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு வந்திருந்த மது வகைகளையும் சிப்ஸ் பாக்கெட்டுகளையும் பிரித்து மதுவை மூவரும் அருந்த துவங்கினர். நேரம் செல்ல செல்ல போதை அதிகமாகியது. மாப்பிள்ள செம போதை ஏறிடுச்சு, அந்த பாட்டு போடு. செல்லில் ஆளுமா டோலுமா ஒலிக்க ஆரம்பித்தது. மூவரும் எழுந்து ஆட ஆரம்பித்தனர். ஒரு வழியாக ஆடி களைத்து முடித்ததும் தள்ளாடி தள்ளாடி நடக்க ஆரம்பித்தனர். போதை கண்களை மறைக்க நடந்து கொண்டிருந்தவர்களின்